அம்ரித் பாரத் திட்டத்தில் சீரமைக்கப்பட்ட ஸ்ரீரங்கம் ரயில் நிலையம் நாளை பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் காணொலி காட்சி வாயிலாக திறந்து வைக்கிறார். ரயில்வேயில் அம்ரித் பாரத் திட்டத்தின் கீழ் 508 ரயில் நிலையங்களை 24,470 கோடி ரூபாயில் மேம்படுத்தும் பணிகள் ஓராண்டாக நடந்து வருகின்றன. தெற்கு ரயில்வேயில் 40க்கும் மேற்பட்ட ரயில் நிலையங்களை மேம்படுத்தப்படுகின்றன. இந்த நிலையில் நாடு முழுவதும் பணிகள் நிறைவடைந்தது. 103 ரயில் நிலையங்களை பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் டெல்லியில் இருந்து காணொலி காட்சி வாயிலாக நாளை திறந்து வைக்க உள்ளார். திருச்சி மாவட்டத்தில் ஸ்ரீரங்கம் ரயில் நிலையம் அம்ரித் பாரத் திட்டத்தின் கீழ் தேர்ந்தெடுக்கப்பட்டு 6.18 கோடி மதிப்பில் புனரமைக்கும் பணிகள் கடந்த 2023ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் தொடங்கி நடைபெற்று வந்தது. இதில் ரயில் நிலைய நுழைவாயில், பயணிகள் காத்திருப்பு அறை, நவீனமயமாக்கப்பட்ட உட்கட்டமைப்பு வசதிகள், டிக்கெட் கவுண்டர்கள் போன்றவை புதுப்பிக்கப்பட்டுள்ளது. மேலும் ரயில் நிலையத்தின் பழைய நுழைவாயில் இடித்து அப்புறப்படுத்திவிட்டு ஸ்ரீரங்கம் கோவில் கோபுரம் மாதிரியான முகப்பு அமைப்புடன் நுழைவாயில் அமைக்கப்பட்டுள்ளது. மேலும் ரயில் நிலையம் முன்பு செல்ஃபி பாயிண்டும் அமைக்கப்பட்டுள்ளது. இது தவிர பயணிகளின் பயன்பாட்டிற்காக கழிவறைகள், கூடுதல் நடைமேடைகள், பயணிகள் அமர்வதற்கான நாற்காலிகள், பயணிகள் காத்திருப்பு அறைகள், சிசிடிவி, வைஃபை வசதி, நகரும் படிக்கட்டுகள், மின்தூக்கி, கூடுதல் தண்ணீர் குழாய்கள், கார் மற்றும் இருசக்கர வாகனம் நிறுத்தும் இடம் உள்ளிட்ட பல்வேறு வசதிகள் புதிதாக ஏற்படுத்தப்பட்டுள்ளது. மேலும் மாற்றுத்திறனாளிகள் மற்றும் முதியோர்கள் பயன்படுத்தும் வகையில் ரயில் நிலைய நுழைவாயில் சரிவு அமைக்கப்பட்டுள்ளது. மேலும் ரயில் நிலையத்தில் குறைந்த மின்சக்தியை பயன்படுத்தும் வகையில் ரயில் நிலைய கட்டிடங்கள் முழுவதும் LED விளக்குகள் பயன்படுத்தப்பட்டுள்ளது. ஸ்ரீரங்கம் ரயில் நிலையம் சீரமைக்கப்பட்டு நாளை பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் காணொலி காட்சி வாயிலாக திறந்து வைக்க உள்ளார். இது பயணிகளுக்கு ஒரு வரப்பிரசாதமாக அமையும் என்பதே நிதர்சனம். டிடி தமிழ் செய்திகளுக்காக கதிரவன்.